ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஐயன். நான் உங்களோட ஸ்கிரா. இன்றைக்கி நம்ம தேவங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ரியா அவளோட ரூமில் உட்காந்து பயங்கரமாக எதையோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். 3 days பிஃபோர், அதாவது அவளோட கல்யாண நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது தான் அவள் யோசித்து பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக அவள் முகூர்த்த சாரி வாங்கிட்டு அவளோட ரூமுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பாள். அப்போ அவளுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அந்த காலர் ஐடி பார்த்த உடனே அவள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த காலை பிக் பண்ணி பேசுகிறான். ஆப்போசிட்டில் ஒரு பையன் தான் பேசுகிறான். என்ன ரியா மேடம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் இருக்கு. என்ன பண்ணுறது, கல்யாணம் பொண்ணாச்சே, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இது மட்டுமா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆள் என்ன சாதாரண ஆளா? எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனியர். நீ சந்தோஷமாக தான் இருப்ப. இங்கே பாரு, இப்போ எனக்கு எதுக்கு கால் பண்ண? நான் தான் உன்னை ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, அப்புறம் எனக்கு எதுக்கு கூட கால் பண்ணுறேன் அப்படின்னு ரியா கேட்குறான். அதுக்கு அந்த பையன், என்ன? ஆமாம், நீ தான் ரொம்ப தெளிவாக பிளான் போட்டு என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டியே. அது எல்லாம் எதுக்காக? அவனோட மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனால் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் அவனை கல்யாணம் பண்ண உட்காந்துருக்கான் பாரு. அவனை என்ன சொல்கிறது? அவன் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு ரியா, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு எனக்கு இந்த டைமில் கால் பண்ணிகிட்ருக்கேன்? எனக்கு இன்னும் 1 hourல கல்யாணம் ஆக போகுது. தேவையில்லாமல் இதில் ஏதாவது குழப்பம் பண்ண நினச்சேன், நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த பையன், இதுதான் உன்னோட ஒரிஜினல் ஃபேஸ். நீ உனக்கு காரியம் ஆகணும்னா யாரோட காலையும் வேணாலும் விழுவேன், அவங்க கழுத்தையும் பிடிச்சி நெறிப்பன்னு எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் உன்னை போய் உன் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் நல்லவன் நினைக்கிறாங்கல்ல, அது நினச்சாதான் எனக்கு சிரிப்பாக இருக்கு. இங்கே பாரு, தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருந்த அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன். உனக்கு என்னடா வேணும், எதுக்கடா இப்போ எனக்கு கால் பண்ண அப்படின்னு ரியா கேட்டுட்ருக்கான். ஆமாம்ல, ரொம்ப டென்ஷன் ஆகுற. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் வேறு. கல்யாணம் பண்ண எதுக்கு நான் டென்ஷன் பண்ணோம்? சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கே வரேன். இங்கே பார், நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆள் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. உன்கிட்ட கோடியாக சொத்து இருக்கு. நீ லைஃப்பில் வெல் செட்டில் ஆயிடுவ. ஆனால் உன்னோட எக்ஸ் லவர் என்னோடய சுச்சுவேஷன் யோசிச்சு பார்த்தியா? நான் லவ் பண்ண பொண்ணும் என் கூட இல்லை, ஆனால் அவள் மட்டும் ரிச்சான ஒரு லைஃப் வாழ்வா. இது எப்படி? அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற? ஒன்றுமே பண்ண சொல்லலைம்மா, ஜஸ்ட் ஒரு 50 crore எனக்கு கொண்டு வந்து கொடுத்துரு, நான் சைலண்ட்டாக போய்ட்றேன். ஏன்னா ஜஸ்ட் 50 crore? நீ என்ன கேட்குறன்னு உனக்கு புரியுதா? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை என்னால் எப்படா கொடுக்க முடியும்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்லை என்கிட்ட விளையாடுறியா? ஐயோ, உங்கள் கூட விளையாடுறதுக்கு நான் என்ன குழந்தையா? இங்கே பாருடி, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். நீ யார், என்ன, ஏது, நீ எப்படிப்பட்ட கேடி, எல்லாமே எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் உன் வீட்டில் உன் மாமா முன்னாடி சொன்னேன்னு வச்சுக்கோ, மவளே, இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகாது. அதனால் சொன்ன மாதிரி நான் கேட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் உன் லைனில் வரவே மாட்டேன். இல்லை, நான் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுறியோ பண்ண நீ சொன்னா நான் உன் கல்யாணத்தை எப்படி வேணாலும் நிறுத்துவேன். அதுக்கு நீ சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ரியாவும் சரி ஓகே, நீ கேட்ட அமௌண்ட்டை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனால் அதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வரக்கூடாது. அதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. நீ நான் கேட்குறத கொடுத்துட்டா
நான் எதுக்காக உன்னோட லைஃப்பில் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்? அதுவும் இல்லாமல் என்னோட எக்ஸ் லவர் ஹாப்பியாக இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே, இன்னொரு ஆஃப் அன் ஹவரில் நானே வந்து அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ரியா சொல்கிறான். அவனும் அதை கேட்டுட்டு சரி ஓகே, நான் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், அங்கே வந்துரு, பாய் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ரியா நேராக அவளோட கபோர்ட் கிட்ட போயிட்டு அங்கேருந்து ஒரு பேக் எடுக்கிறான். அந்த பேக்கில் பணத்தை எடுத்து வைப்பான்னு பார்த்தா அவன் ஒரு கன் எடுத்து வச்சிட்ருக்கா. எக்ஸில் அவரை போட்டு தரணுங்கிற முடிவில் தான் இவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ இதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ரியா அங்கே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அவள் எதுவுமே யோசிக்கல, சைலண்ட்டாக படுத்து தூங்கிடுறான். ஸோ இப்படியே அடுத்த நாள் விடியுது. ரியாங் அவரோட ரூமில் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆஸ் விஷுவல் வயன் தேவங்க டெட்டி பேர் மாதிரி கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்கான். தேவங்க அவளை பார்த்து சிரிச்சிட்டு இந்த பொண்ணு என்னதான் பண்ணுறது, சரி நல்லா தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்க்குறாரு. அகெயின் அதே தான் ரிப்பீட் ஆகுது. வயன் எழுந்திரிச்சு பார்த்துட்டு இப்போவும் அவர் ரூமாங்கிற மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கா. அப்போ தேவங்க வந்துட்டு என்ன மறுபடியும் இது உன்னோட ரூமானு கன்ஃபியூஷனா, நான் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்க போறியா அப்படின்னு தேவம் கேட்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு. பரவாயில்லடா, அட்லீஸ்ட் இப்போவாது ஞாபகம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லிட்டு இருக்காரு. அம்மா என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க அப்படின்னு வயன் கேட்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால தான். நீயும் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடியாக, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்றீங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, நான் உன்னை கிளம்புன்னு தான் சொன்னேன், நான் உன்கிட்ட வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு அவர் சொன்னதும் சரி ஓகே, அதுக்கே இப்படி பேசுகிறீங்க, இருங்க நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லி வயனும் அவங்க வந்து எந்திரிச்சு போயிடுறான். தேவங்களுமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வராரு. கொஞ்ச நேரத்தில் வயனுமே ரெடி ஆகிட்டு வரான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னோட அம்மா அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போது வழக்கம் போல தான் தேவங்க வயனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே ஒருத்தர் டீஸ் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வயனோட அப்பாவும் அம்மாவும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு ஜீவனுக்கு போயிருக்காதே. சூர்யா அன்வான்டான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான். வந்த உடனே தேவங்கிட்ட போய் நின்றுட்டு, மாமா என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்களா, நான் உங்களுக்கு பரிமாறட்டுமா? இதுக்கு வயன் உடனே இல்லை இல்லை நீ பரிமாறாத, தட்டில் போட்டு அவருக்கு ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. தேவங்க வயனை திரும்பி பார்க்குறாரு. என்ன முறைக்க போகிறீங்களா, போர் அடிக்குது பாஸ், வேறு ரியாக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ரியா, வயன் அவருக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டியா? பாருங்க மாமா, இதுக்கு தான் சொன்னேன், போயும் எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ பிடிச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, உங்களை கொஞ்சமாவது மதிக்கிறாளா பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஏதாவது விதண்டாவாதமாக பேசிகிட்டே இருக்கா, உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். இவெல்லாம் எப்படி மாமா உங்கள் ஒய்ஃபா? என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவள் சொல்கிறப்போ வயன் ரியாவையே டிஸ்பிலீஃபாக பார்த்துட்ருக்கான். ஓ ஆமாம்மா, நான் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், உங்களை மதிக்க மாட்டேன், நான் உங்களை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் வேணால் இந்த ரியா மேடம் கூடயே போகிறீங்களா, அவங்க உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, உங்களை ஒரு குழந்தை மாதிரி பேம்பர் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு ஓகேவா மிஸ்டேக்கே அப்படிங்கிற மாதிரி தேவங்க பார்த்து கேட்குறப்போ தேவங்க ரியாவை பார்த்துட்டு, ரியா போதும் நிறுத்து, நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டேனா எனக்காக அதை பண்ண இதை பண்ணுன்னு, இங்கே பாரு ரியா, என்ன நடந்திருந்தாலும் சரி, இப்போது வாயன்தான் என் ஒய்ஃப், அவளுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி என்கிட்ட உரிமை எடுத்து பேசுறதுன்றது சரியில்லை ரியா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் யூ இங்கே பாரு வயன், நான் ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டேன், நீ தான் என்னோட ஒய்ஃப், நீ எனக்கு இதை செய்யணும்னு நான் உன்கிட்ட சொல்லலை, ஆனால் இது நீ அவகிட்ட சொல்லி செய்ய வைக்கணுங்கிறதுல ஒன்றும் இது கிடையாது, புரியுதா? இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக பேசினேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சரிடா கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி தேவன் கூப்பிட்றாரு. அப்போ வயன்,
கிளம்பி வரணுமா, நான் இன்னும் சாப்பிடல, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல தேவங்க அவளை பார்த்துட்டு நீ சாப்பிட்டு கிழிச்சதெல்லாம் போதும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. யோ யோ நான் இன்னும் சாப்பிடலையா, எனக்கு பசிக்குது, என்னை விடு, வாயை முட்டு வாடி அப்படின்னு அவரை வயனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாரு. வயனும் திரும்பி அவங்க அம்மா பாவமா பார்த்துட்டு போறா. அவங்க அம்மா லைட்டா சிரிக்கிறாங்க. தாய்க்குழமே என்னை இப்படி கூத்து விட்டியே அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே சைலண்டாக ஒரு குழந்த மாதிரி தேவன் கூட போயிடுறான். இப்போ ரியாக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. ஏன்னா இப்போ தேவன் வயனுக்காக சப்போர்ட் பண்ணி அவளை பயங்கரமாக பேசிட்டாரு. இதெல்லாம் ரியாவுக்கு இன்னுமே இரிட்டேட் ஆகுது. ஆனால் இந்த கோவம் எல்லாம் தேவன் மேலே இல்லை, வயன் மேலே தான் திரும்புது. வயனுக்கு என்ன பண்ண காத்திருக்காலோ தெரியல. இப்போ தேவன் வயனை கூட்டிகிட்டு வந்து காலேஜில் ட்ராப் பண்ணுறாரு. அவளை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து போகிறதுக்குள்ள இப்போது ஜிமன் ஓடி வந்து வயனோட ஷோல்டர்லேயும் அடிக்கிறான். அட பாவி, அழைக்குதடா, ஏன்டா தினமும் இப்படியே பண்ணிட்டு இருக்க? ஜிமனா, உன்னை என்னதான் சொல்றது? ஏய் வயனு, என்ன வயனு, இது எப்போ நடக்கிறது தானே, என்னமோ புதுசாக நடக்கிற மாதிரி பேசுகிற. அப்புறம் எங்க அந்த ஹிட்லரு அப்படின்னு கேட்குறான். ஹேய் என்னடா சொல்கிற? தெரியாத மாதிரியே கேட்பியே, எங்கே ஆத்துக்காரு வந்து உன்னை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரா? டேய் ஜிமனா சைலண்டாக இல்லடா அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஜிமனாஜி எதையுமே காதில் வாங்காமல், என்ன வயனு இன்னுமே ஆத்துக்காரு அதே ஹிட்லர் மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருக்காரா? ஆரம்பத்துலேருந்தே அந்தாள் அப்படித்தான், ஆனால் போய் அந்தாலும் கல்யாணம் பண்ணியிருக்கிய வயனு, அதனால் என்ன சொல்கிறது? எனக்கு ஒரு டவுட்டு வயனு, உன் மாமாவுக்கு சிரிப்புனா என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் அந்த மனுஷன் வீட்லேயாவது சிரிப்பாரா மாட்டாரா? அந்த சிரிப்பை பார்க்குறதே பெரிய அதிசயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கடுக்கு போட்டால் வெடிக்கிற மாதிரி மூஞ்ச உருனே வச்சுருக்காரு. அந்த மனுஷனுக்கு வேறு ரியாக்ஷனே கொடுக்க தெரியாதா? இப்படி கோல்டுக்கு கசின் பிரதர்னு நினப்பு. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உருனே இருக்குது. கொஞ்சம் கூட சிரிக்காத அந்த ஆள் கூடலாம் எப்படி வயன் இவ்வளோ வருஷமாக இருந்த? இதில் கல்யாணம் வேறு பண்ணியிருக்கேன். ஹிட்லர்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்டேயும் வாழ்க்கையை கொடுத்துட்டே வயன். இப்படி தெரிஞ்சே போய் பாலங்கலத்தில் விழுந்துட்டே வயன். உன்னை என்ன சொல்கிறது, உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் வயன் தயவங்க அங்கே இருக்கிறத நோட் பண்ணிட்டா. ஜிம்மனுக்கு கண்ணு காட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஜிம்மன் அது எதையுமே கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். இதெல்லாத்தையும் காரில் உட்காந்துட்டு இருந்த தேவனுக்கு கேட்டுட்டு அவ்வளோ கோவம் வருது. ஜிம்மனை பார்த்துட்டு பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்காரு. அங்கேருந்து வயனும் தேவங்க பார்த்துட்டு, ஐயோ என்னென்னமோ பேசுகிறானே, இந்த ஹிட்லர் காற்றுல எல்லாமே விழுதுடா, சைலண்டாக இருடா ஜிம்மனா, ஐயோ இவன் சரியாக மாட்ட போகிறான், இவன் மாற்றிடுதும் இல்லாமல் நம்மளையும் கோத்து விட்டுருவோம் போலேயே. ஜிம்மன் போதும் ஜிம்மன், இதுக்கு மேலே எதுவும் பேசாத, சைலண்டாக இரு. வயனு என்ன எப்பவும் நான் அந்த ஆள் ஏதாவது சொன்னா நீயும் கூட சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருப்ப, இப்போ என்ன இவ்வளோ சைலண்ட்டா? என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால புருஷனுக்கு மரியாதையா? ஏன்டா இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க? நீ மாட்டுறதும் எல்லாமே என்னையும் சேர்த்து கூத்து விடலான்னு பார்க்குறேன். வயனு என்ன ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்க? இப்போ வேறு புரிஞ்சுக்காம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கானே. ஆனால் வயனு உன் ஆள் பார்த்தா இந்த கரடி பொம்மை என்ன விலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வரும். அப்படியே அச்சசலா அதே மாதிரி இருக்கார் வயனு. அவரை பார்த்தாலே ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் செம்ம சிரிப்பாக இருக்கும். அவரெல்லாம் பார்த்துட்டு இந்த சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள அப்பா ரொம்ப கஷ்டம். ஆனால் மனுஷன் செம்மையாக இருப்பார் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே தயவங்களை பொறுத்துக்க முடியலை. கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து பின்னாடி இருந்து ஜிம்மனோட ஷர்ட் காலரை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜிம்மன் ஏன்டாவன் ஏன் சட்டையில் கை வைக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். தேவங்க ஜிம்மனை முறைச்சிட்டு நிற்கிறாரு. ஜிம்மனுக்கு தேவங்க பார்த்ததும் அல்ல, உடனே நல்ல பிள்ளை மாதிரி, ஆஹா ஐயோ மாம்சு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி தான் என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் வேறு ஆயிடுச்சு. ஆனால் மாம்சு எப்படி இந்த வயனெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? என்ன உங்கள் நிலைமையை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் இந்த பிள்ளையை திருத்திடுவீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ புத்திசாலி. என்ன வயனே, நான் சொல்கிறது கரெக்டு தானே? எப்படி சமாளிக்குது பாரு நாய்.
டேய் அவன் காதில் எல்லாத்தையும் கேட்டுட்டான்டா. ஜெமினா இன்னைக்கு நீ ஒரு வழி ஆக போற அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். அப்போ தேயாங், ஜெமின் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ம் என்ன கேட்டுட்டீங்களா? என்ன மாம்சு கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெமின் எதுவுமே தெரியாத மாதிரி அல்பையாக சமாளிச்சிட்டு இருக்கான். அதுக்கு தேயாங், டேய் இங்கே வாடா, அல்பையாக சமாளிக்காத, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்னென்ன? ஹிட்லரு, கரடி, இன்னும் இன்னும் என்ன இருக்குது சார் சொல்லுங்கள். ஐயோ ஆம்ஸ் இதெல்லாம் நான் சொன்னதில்ல. உங்கள் ஆள் ஏதோ இங்கே நிற்கிறாளே இந்த வயன் தான் சொல்லிட்டு இருப்பான். ஆ அட பாவி கொத்துட்டானே. ஐயோ இங்கே பாருங்க, நான்லாம் எதுவும் சொல்லலை. இவனாக தான் இவன் பேசிகிட்டு இருக்கான். நான் வந்ததுலேருந்து சைலண்டாக தான் இருக்கேன். இவன் பாட்டுக்கு எதுவும் சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் இவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கேருந்து ஓடிடுறா. பாவம் ஜெமின் தேங்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் பெதுக்கான்னு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே டாடா பாய்.